ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நாள் நான் சொன்னேன், இது மாதிரி அம்மாக்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி அக்கா கிட்டேலாம் எதுவும் சொல்ல வேணாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சரி சரிடி, நான் அதெல்லாம் சொல்லலை, நீ ஒன்றும் இது பண்ணாத அப்படின்னாங்க. ஆனால் மறுநாளே பார்த்தீங்கன்னா அக்கா கேட்குது, ஏன் உங்கள் மாமா என்ன அப்படியா எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குறவர், இந்த மாதிரி நீ அம்மா கிட்ட சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லாதீங்கம்மா, அக்கா கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்கக்கிட்ட இது பண்ணதுக்கு காரணமே. ஆனால் அதை அவங்க என்னென்னா, ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம், இல்லை நான் அப்படி அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலைக்கா, நான் அப்படி சொல்லுவேன் நான் மாமாவை பற்றி. இல்லை, போன வாரம் எல்லாரையும் இந்த வீட்டு விசேஷத்துக்காக தம்பி கல்யாணத்துக்காக எல்லாம் ஜவுளி எடுக்க போனப்போ சாப்பாட்டு கடைக்கு அவர் நல்ல ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகல அப்படின்ட்டு வேறு ஏதோ ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் சொன்னால், மாமா எதுக்கெல்லாமா ஒரு கஞ்சமாக பார்க்குறாரு, அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்றதுல என்ன இருக்குது, நம்ம இவ்வளோது காசு செலவு பண்ணுறோம், அதுக்கு செய்யாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேனே தவிர வேறு எதுவும் நான் அவர்கிட்ட நான் சொல்லலையேக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் அதை நீ அம்மாக்கிட்ட சொன்னது ரொம்பவே தப்பு அப்படின்னோடனே, சரிக்கா நான் சொன்னது தப்புனா என்னை மன்னிச்சிரு, நான் அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது தான், நான் எதார்த்தமாக விளையாட்டுக்கு தான் சொன்னேனே தவிர அது மாமா சொல்லணுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்லலைக்கா அப்படின்னோடனே, சரி விடு, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன சொல்வார், இந்த மாதிரி வேறு பிரியா அந்த மாதிரி நம்மளை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க சொந்தக்காரவங்கக்கிட்டலாம் சொல்லி இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னோடனே, நான் அந்த அர்த்தத்துலலாம் ஒன்றும் சொல்லலை, நான் விளையாட்டாக மாமா எப்போதும் கிண்டலுக்கு நான் பேசுகிறது மாதிரி தான் அவர் என்ன கிண்டல் பண்ணுவார், நான் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் நான் பேசினேனே தவிர அவரை நான் இது மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்லாம் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னோடனே, சரி விடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல வேண்டாம், பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில விஷயங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறதுல சொல்லி இது பண்ணலக்கா, ஒன்றுக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இது மாதிரி மாமா இந்த மாதிரி நான் பேசணும்னு பேசலை அப்படின்னு சொல்லிட்டேன், நீ அதை கேட்காம இது பண்ணேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக எல்லாருக்கும் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதை சொல்லாமல் இருக்கணும். இன்றைக்கி அக்கா என்கிட்ட கேட்குது, தேவையில்லாமல் எனக்கும் அக்காவுக்கும் எதுக்கு இது பண்ணணும், இது ஏன் சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்னோடனே, அதுக்காக தான் நான் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இது ஏன் இப்படியெல்லாம் சொல்லணும் பண்ணணுங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத தாண்டி அதை ஒரு சரியான ஒரு இதில் நம்ம கொடுக்குறோமா அந்த விஷயத்த அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதை அம்மா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு அந்த அக்காகிட்ட அதை சொல்லணும், இப்போ தேவையில்லாமல் அதுக்கும் எனக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ங்கிறது வர்ற மாதிரி இருக்குது, எதுக்கு இது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் தெரியுது தான், நான் எதுவும் இது பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட கேட்டால் உடனே நான் என்னடி பண்ணுறது, நான் ஏதோ வாயில் சொல்லிட்டேன் தெரியாமல், அதுக்காக என்ன எல்லோரும் குறை சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுமேனுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் கொஞ்சம் அமைதியாக அதுக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, அப்போ நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் எதையும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை இல்லையா அப்போனா அப்படின்னோடனே, ஆமாம், நான் அந்த விஷயத்த நான் எதையும் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி கிடையாது, நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது தப்பாக தெரியும், நான் அதுக்காக என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்துக்காகலாம் அப்படின்னோடனே, சரி விடுமா, நான் இருமா எந்த ஒரு இதையும் பற்றி பேசுகிறதுக்கு விரும்பாத விஷயத்தை பற்றி நீ இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். ஒரு முக்கியமாக ஒரு 2-3 இடங்களுக்கு மட்டும் கொடுக்குற இடங்களுக்கு மட்டும் நான் இது பண்ணிவிட்டு இது பண்ணேன். அப்போ உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது சில விஷயங்களை நம்ம நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது. நம்ம ஹஸ்பண்ட்ட சொன்னால் கூட அவர் கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார் பண்ண மாட்டார். ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க பண்ணாங்கன்னு எனக்கு அம்மா மேலே கோவம் இருக்குது தான். சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்னோன்னா, இப்போ எனக்கும் அக்காவுக்கும் அது சரியாக பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்க வீட்டுக்காரை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது இதான ஒரு விஷயம் தானே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால
நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு இதாக இருக்கோ அதை நம்ம வந்து சரியாக ஒரு பயன்படுத்திக்கிறதுக்கான இதாக இருக்கணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதா இருந்தாலும் வந்து சில விஷயங்கள வந்து கொஞ்சம் வந்து மு முரண் விஷயங்களான விஷயங்களில் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணிட்டேன்.